வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் வழக்கிற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கடந்த ஜனாதிபதி தேர்தல் செலவு அறிக்கைகளை கையளிக்காத 13 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு. அரிசி தட்டுப்பாட்டிற்கு தாம் பொறுப்பல்ல என கூறியுள்ள இலங்கையில் உள்ள பெரிய அளவிலான அரிசி விநியோகஸ்தர்கள். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுராதபுரம் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் மே 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யுமாறு அனுராதபுரம் காவல்துறை தலைமையக பிரதான பரிசோதகருக்கு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று மீண்டும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் வழியாக காரில் பயணித்த போது சாலியபுர கல்வல சந்தியில் அனுராதபுரம் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு ஒன்றை அறிந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சட்டத்தரணி சுனந்த தென்னகோன் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். பின்னர் ஒரு அறிக்கையின் மூலம் அனுராதபுரம் காவல்துறை தலைமையகம் வழக்கில் சரியான சந்தேக நபரின் பெயரை ராமநாதன் அர்ஜுனா என்று திருத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவித்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை சந்தேக நபராக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்பேயல் ரத்நாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வருமானம் மற்றும் செலவின் அறிக்கைகளை கையளிக்காத 13 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றத்தில் 3 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் 10 சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் 1064 பேர் வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை கையளிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். கனேமுல்ல போலீசார் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதி கொண்ட 10 வலம்புரி சங்குகளை தனது காரில் மறைத்து வைத்து விற்பனை செய்வதற்கு எடுத்து சென்ற நபர் ஒருவரை இன்று கைது செய்துள்ளனர். அடையாளம் தெரியாத ஒருவர் இந்த வலம்புரி சங்குகளை தனது எடுத்து சென்று விற்க சொன்னதாகவும் அந்த கோரிக்கையின் பேரில் அவற்றை விற்க கொண்டு சென்றதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் பயணித்த காரும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் நாளை கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षகர் புத்திக மனதுங்க வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 5 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன்போது 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர் என கூறியுள்ளார். அதோடு வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தும் 68 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்தோடு துபாயில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் எமக்கு அறிவித்துள்ளனர். மன்னார் மேல் நீதிமன்றத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் 20 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது ஒரு கைத்துப்பாக்கி 3 T56 ரக துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. கொள்ளுப்பட்டி RADML மாவட்டத்தில் உள்ள விடுதியொன்றில் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 வெளிநாட்டவர்களும் ஒருவனான 27 வயதுடைய ஜெர்மன் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதே விடுதியை சேர்ந்து 24 வயதான பிரிட்டிஷ் பெண்மணியின் மரணத்தை தொடர்ந்து அவர் முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். நச்சு வாயுவை சுவாசித்தால் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை RML மருத்துவமனையில் மிரக்கிள் கொழும்பு சிட்டி விடுதியை மூடுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கையை கொள்ளுப்பட்டி போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இறந்த பெண்ணின் சடலம் அவரது உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டிய பின்னரே பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற ஆசனத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவினால் பிரதிவாதிகளாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் விஜயபால மற்றும்
சட்டமா ஜனாதிபதி ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் 18ஆம் தேதி ஜனாதிபதியினால் பொது பாதுகாப்பு அமைச்சராக விஜயபால நியமிக்கப்பட்டார் என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து விஜயபால ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு சட்டத்தின் 91வது பிரிவின்படி பொது சேவையில் ஈடுபடும் ஒருவர் நாடாளுமன்றத்தில் அமரவோ நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கவோ தகுதியற்றவர் என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர் குடியரசுத் தலைவரின் தலைமை பதவி என்பது அரச பதவி என்று வாதிடுகிறார். அதற்கமைய விஜயபால அந்த பதவியை வகிக்கும் போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க தகுதியற்றவர். கொழும்பில் சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர அவென்யூ பகுதியை மையமாக கொண்டு நாளை காலை 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக செய்தி தொடர்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க நிகழ்வின் போது பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரங்குகள் நுழைவதற்கு முன் பங்கேற்பாளர்கள் சோதனையிடப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 250க்கும் மேற்பட்ட கைதிகள் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 6 பெண் கைதிகள் உட்பட மொத்தம் 285 கைதிகளுக்கு விசேட அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மற்றும் சிறைச்சாலைகளின் ஊடக செய்தி தொடர்பாளர் காமினி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தின் உண்மையை மூளையாக வேறு ஒருவரை முன்வைத்து அவர்களை மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக பிவித்ருஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்புல குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கமன்புல குண்டுவெடிப்புகள் தொடர்பான சேனல் 4 ஆவணப்படத்தை அரசாங்கம் தனது அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இலங்கை உளவுத்துறை அதிகாரிகளால் தாக்கல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சேனல் 4 கூறிய பொய்யை அரசாங்கம் தொடர்கிறது. முன்னாள் ராணுவ உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷவை கைது செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான அடித்தளமாக இலங்கை உளவுத்துறை அதிகாரிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கட்டுக்கதையை விளம்பரப்படுத்தும் வீண் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. சாலியை கைது செய்வதற்கு மௌலானாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆவணப்படத்தில் தோன்றிய சர்ச்சைக்குரிய நபரான அசாத் மௌலானா அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இடையூறாக வெளிநாட்டு பயண தடை இருப்பதாக உதய கமன்புல கூறினார். இலங்கையில் உள்ள பெரிய அளவிலான அரிசி விநியோகஸ்தர் டட்லி ஸ்ரீசேன நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கு தாம் பொறுப்பல்ல என கூறியுள்ளார். கெலடி பொல்லிகல பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரிசி தட்டுப்பாடு உள்ளது, ஆனால் என்னால் அதற்கு உதவ முடியாது. அரிசி தட்டுப்பாடு என் தவறல்ல. இது தொடர்பாக என்னுடன் யாரும் விளையாட வேண்டாம் என்று தெரிவித்தார். டட்லி ஸ்ரீசேன விளையாட வேண்டாம் என்று பதிலளித்த விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அரிசி தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக உறுதியளித்துள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச உத்தரவாத விலையை அடுத்த சில நாட்களில் அரசாங்கம் அறிவிக்கும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தம்முடன் விளையாட வேண்டாம் என சிறிசேன கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் அவருடன் விளையாட யாரும் தயாராக இல்லை. நாட்டில் அரிசி விநியோகத்துடன் விளையாடுவதற்கு அரசாங்கம் எவரையும் அனுமதிக்காது என்று தெரிவித்தார்.